ஒருத்தங்களுக்கு வந்துட்டு திருமணத்தின் போது அவங்க வந்து பெண் வீட்டை தேடி போகணுமா, இல்லை பெண் வீட்டார் வந்து அவங்கள தேடி வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்க ஒரு சுலபமான வழி இருக்கு. எல்லா ஜாதகங்களையும் இந்த அமைப்பு இல்லைனாலும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த பலன் நடக்கும். அதாவது ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிறவர் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல போய் உட்காந்துட்டாருன்னா அவர் வந்து திருமணத்தின் போது ஒரு பெண்ணை தேடி போக வேண்டியிருக்கும், இல்லை பெண் வீட்டாரை தேடி போக வேண்டியிருக்கும். அதுவே 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து உட்காந்துட்டாருன்னா ஒரு பெண்ணோ இல்லை பெண் வீட்டாரோ அவரை தேடி வருவாங்க. சில ஜாதகங்களில் லக்னாதிபதி போய் 7ல் உட்காந்துருப்பாரு, 7ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்காந்துருப்பாரு. அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரும் பெண்ணை தேடி போயிருப்பாரு, பெண்ணும் இவரை தேடி வரும். சில ஜாதகங்களில் இது நட்சத்திர ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் வந்து வெளியே தெரியாது, அவங்களுக்குள்ளே அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு சுலபமான வழி.